சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். சுங்கச்சாவடியில பணம் செலுத்தலன்னு சொல்லி 4 லட்சம் ரூபாயிலிருந்து 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பணம் கட்டணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா இது உண்மையாவே நடந்திருக்கு. மதுரையிலேருந்து விருதுநகர் கன்னியாகுமரி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில திருமங்கலத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருக்கிற ஊர் கப்பலூர். இங்க கடந்த 12 வருடமா ஒரு சுங்கச்சாவடி இயங்கிட்டு இருக்கு. அந்த சுங்கச்சாவடியில பல விதிமீறல்கள் இருக்கிறதாவும் முறைகேடுகள் நடக்கிறதாவும் இதுக்கு முன்னாடியே பல கட்ட போராட்டங்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்னெடுத்திருந்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு போராட்டம் என்ன அப்படின்னா, அங்க சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய வாகனங்களுக்கே அவங்க கட்டணம் வசூல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல இருந்து விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் லோக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் அவங்க விலக்கு அப்படிங்கிறது கொடுத்திருந்திருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், மிக முக்கியமான பிரச்சனை அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிறது என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு நகராட்சி இருக்குன்னா அந்த நகராட்சிக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு சுங்கச்சாவடியும் அமைக்கக்கூடாது. ஆனால் திருமங்கலம் நகராட்சியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது இருக்கக்கூடிய இடமே ஒரு விதிமீறலாக இருக்கு. நகராட்சிக்கு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. அப்போ இந்த முறைப்படி இங்கே கப்பலூர்ல ஒரு சுங்கச்சாவடியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படியே சுங்கச்சாவடி எங்க அமைஞ்சாலுமே அதுக்கு சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எந்த வாகனங்களுக்கும் அவங்க கட்டணம் வசூலிக்க கூடாதுங்கிற விதிமுறை இருக்கும்போது அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இவங்க எப்படி கட்டணம் வசூல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிருப்தி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி மேல இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் கடந்த வாரம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய வாகனங்களுமே 50% சுங்கச்சாவடியில கட்டணம் இனிமே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவுல அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம சுங்கச்சாவடியிலிருந்து வக்கீல் நோட்டீஸ் அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2021 2021 24 வரைக்கும் கடந்த 4-5 வருடமா நீங்க சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தல, அதுக்காக நீங்க இத்தனை லட்சம் ரூபாய் பெண்டிங் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி 4 லட்சம் 9 லட்சம்னா அதிகபட்சம் 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே அதிருப்தி அடைந்த மக்கள் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்தவர் யாரு அப்படின்னா, திருமங்கலம் சட்டப்பேரவை உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் உட்காந்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்படுது. வாகனங்கள் எல்லாத்தையுமே மாற்று வழியில விட்டுறாங்க. அங்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. அப்போ செய்தியாளர்களை சந்திக்கிற ஆர்பி உதயகுமாரும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு பணம் வசூலிக்க கூடாது, ஆனா வசூலிக்கிறாங்க. நகராட்சிக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே இருக்கு. இப்படி பல முறை இந்த சுங்கச்சாவடியை அகற்ற சொல்லி நாங்க போராடியுமே இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஆர்பி உதயகுமார் போராட்டத்தை முன்னெடுத்தோடனே அவரை குண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணக்கூடிய நடவடிக்கையிலையும் ஈடுபடுறாங்க காவல்துறையினர். உடனே அவருடைய ஆதரவாளர்களும் வாகன ஓட்டிகளும் அந்த காவல்துறை வாகனத்தை நகர விடாம போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் பரபரப்பா பார்க்கப்பட்டது. இந்த சூழல்ல இந்த செய்தியை கேட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அதுல என்ன கண்டன பதிவுல சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2021 திமுக அவங்களுடைய அறிக்கையில, அதாவது தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல சுங்கச்சாவடி அகற்றப்படும்னு சொன்னாங்களே, 3 வருஷம் ஆகுது, இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அதிமுக காலத்திலையுமே சுங்கச்சாவடியை எதிர்த்து பல போராட்டங்கள்ல திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்பயுமே ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா சுங்கச்சாவடி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த கப்பலூர் மதுரை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்லையுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல எங்கெங்கெல்லாம் விதிமீறல்கள் ஈடுபடுறாங்களோ அந்த சுங்கச்சாவடிகள் மேலாம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க சாலை ஒழுங்கா பராமரிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களுடைய பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கிருந்து அகற்றணும். அதெல்லாம் இல்லாம அவங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கூட
அவங்க அதே இடத்துல இருந்து பண வசூல் வேட்டைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, முதல்ல எங்களுக்கு இந்த சுங்கச்சாவடியே இங்க இருக்கக்கூடாது, விதியை மீறி காலம் கடந்தும் இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்க கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதன்மையான ஒரு கோரிக்கை. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்போ ஒரு தற்காலிகமான நிவாரணமா என்ன பண்ணணும்னா, லோக்கல்ல இருக்கவங்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடனுக்குடனே அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இதுக்கு தமிழக அரசு என்ன விதத்துல வந்து பதில் சொல்ல போறாங்க? மதுரை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் விதிமீறி செயல்படக்கூடிய பண வசூல் வேட்டைகளில் ஈடுபடக்கூடிய சுங்கச்சாவடிகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான கெடு விதிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.